ஃப்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நடந்துட்டு இருக்க வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான வேற லெவல்ல சம்பவம் செஞ்சுட்டு டைரக்ட்டா ஃபைனல் போயிட்டாங்கன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஸோ ஃபைனலுக்கு வந்துட்டாலே வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட மைண்ட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த வேர்ல்டு கப் வந்து கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும்னு தான் 70% கிரிக்கெட் ஆடியன்ஸ் வேர்ல்டு வைடு வந்து எல்லாரும் ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா இந்தியால நிறைய பேர் ஆசைப்படலாம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இதுவரைக்கும் வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணதே கிடையாது. அவங்களோட துரதிர்ஷ்டமா இல்ல கெட்ட நேரமான்னு தெரியல. இதுவரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு கப் செட்டே ஆகாதுங்க. என்னதான் வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் அங்க இருந்தாலும் அவங்க வேர்ல்டு கப் அடிச்சது கிடையாது. ஸோ இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த தடவை கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியன்ஸ் நமக்கும் தான் அதோட பெயின் என்னன்றது தெரியும். ஸோ லாஸ்ட் வேர்ல்டு கப்ல அதுவும் 50-50 வேர்ல்டு கப் எல்லாத்தையும் மிஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம டிராவிடுக்காகவே வந்து கண்டிப்பா இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும் தான் நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சேவக் சொன்னது எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ண டீம்ல வந்து டிராவிட் இல்ல அப்போ. ஸோ அப்போலாம் நான் இருந்தேன். ஸோ சச்சின் நாங்கலாம் இருந்தோம். ஆனா டிராவிட் கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு வேர்ல்டு கப் இருக்கிற டீம்ல இருக்கணும்னா, கண்டிப்பா வந்து ஒரு கோச்சா இந்த தடவ வேர்ல்டு கப் வின் பண்ணாருன்னா, கண்டிப்பா அதுதான் அவருக்கு குடுக்குற ஒரு மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையில அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்ட் தான். ஸோ எப்படி இருந்தாலும் இந்தியன் டீம் வந்து நார்மலா விட்டு குடுக்க போறது கிடையாது. நமக்கு தான் கப்புங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் அத தான் நம்பிட்டு இருக்கோம். ஆனா இப்போ சவுத் ஆப்பிரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு லோ ஸ்கோர்ல எப்படி வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாஸ வின் பண்ண உடனே அவங்க வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. அது ஃப்ளாட் பிட்ச் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பால் வந்து பட்டா தெறிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அங்க அங்க வந்து பிட்ச் வந்து ப்ராப்பரா இல்லன்றது தான் உண்மை. ஏன்னா திடீர்னு ஒரு பால் வந்து ஸ்விங் ஆகுறது, கட் ஆகுறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு ப்ரெடிக்ஷன வந்து அவங்க வந்து கெஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஆஸ் யூசுவல் சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணாலும் அவங்களும் கண்டிப்பா பேட்டிங் தான் போயிருப்பாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து விக்கெட் லூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். கண்டிப்பா அவங்க முன்னெச்சரிக்கையா வந்து விளையாண்டுருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் பை சான்ஸ் விட்டுட்டாங்க. அவ்வளோதான் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. ஸோ பிட்ச் ப்ரெடிக்ஷன்ல வந்து இது வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து இப்போ ரொம்ப 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 தெளிவா தான் இருப்பாங்க. அதிலும் குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் விளையாண்ட மேட்ச் பிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைன் லாரா அகாடமி கிரிக்கெட் கிரவுண்ட். ஸோ அந்த கிரவுண்ட்ல தான் ஹை ஸ்கோர் டோட்டல் நம்ம இருக்கிற வேர்ல்டு கப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிட்ச் தான் ஹை ஸ்கோர் டோட்டலா இருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தேன். ஓ 200 பிளஸ் வந்து ஆவரேஜா இருக்கக்கூடிய கிரவுண்ட் இது. அதுல 3 பிட்ச் இருக்கு. அதுல ஒரு பிட்ச் தான் இந்த பிட்ச். ஆனா இந்த பிட்ச இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஸோ ஓப்பனிங் அந்த பிட்சோட ப்ரெடிக்ஷன் வந்து அவங்க தப்பா கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பேட் லக்கா இல்ல இவங்களோட குட் லக்கான்னு தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அதிலும் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வந்துருச்சா? சரி ஓகே. இப்போ இந்தியா ஆர் இங்கிலாந்து யார் ஃபைனல் பண்ணாலும் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபேஸ் அண்ட் ஸ்பின் எப்படி இருக்குன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ பேட்டிங் வந்து ஆவரேஜா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா பவுலிங்ன்னு வரும்போது அவங்க பிளஸ் என்ன, மைனஸ் என்ன கண்டிப்பா எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் எப்படி எடுத்துட்டோம்னா, சம்சி நல்லா ஸ்பின் போடுவாரு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த மேட்ச்ல வந்து சம்சி அவர்கள் வந்து பிட்ச் வந்து ஃப்ளாட்டா தான் இருக்கு தெரிஞ்சும், அதிலயும் வந்து அவர் வந்து விக்கெட்ஸ கனெக்ட் பண்ணது தான் வந்து எல்லாருமே அவர அப்ரிஷியேட் பண்ற காரணமா இருக்கு. அதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஃபேசர். ஃபேசர் அப்படின்னு சொன்னா நான் யார் சொல்லப் போறேன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கோ ஜேன்சன். ஜேன்சன் வந்து இந்த அளவுக்கு ஒரு அட்டாக்கிங் பவுலிங் டெக்னிக்கோட இருப்பாருன்னு நெறைய பேர் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா விக்கெட் எடுக்க எடுக்க என்னம்மா மனுஷன் இந்த மாரிலாம் பவுல் போடுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த பிட்ச்சும் வந்து அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிட்டு தான் கண்டிப்பா சொல்லணும். ஈவன் அதே இது சவுத் ஆப்பிரிக்கா ஆடும்போதும் நம்ம பார்த்திருப்போம். குவின்டன் டி காக் வந்து அவுட் ஆன விதம். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப அந்த பிட்சோட ரிப்போர்ட் படி அது கஷ்டம் தான். அது 220 பிட்சே இல்லன்னு நெறைய பேர் சொல்ட்டாங்க. நம்ம கமெண்டேட்டர்ஸ் கூட பேசினது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால இன்னைக்கு நடக்கிற இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல வந்து பிட்ச் எப்படி இருக்குமோ, கரெக்ட்டா இருக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து வர்சஸ் இந்தியன் மேட்ச் வந்து கண்டிப்பா ஒரு ஹை ஸ்கோரிங் பிட்ச்சா தான் மாத்திருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா ஹை ஸ்கோர் பிட்ச் நம்ம நெனச்சிட்டு இருந்த இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, பிட்ச் எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து மனசுல வச்சு தான் அவங்க பிட்ச் ரெடி பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தோட இந்தியா அண்ட் இங்கிலாந்து விளையாட போகுது. ஸோ 2 வேர்ல்டு கிளாஸ் டீம் விளையாட போகுதுன்றதுனால கண்டிப்பா வந்து பவுலிங் அண்ட் பேட்டிங் 2 பேருக்குமே சாதகமா இருக்க மாரி தான் பிட்ச் இருக்கும். ஸோ அப்படிதான் அமைச்சிருப்பாங்க. ஸோ அத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாத்தோட இன்னைக்கு மழை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இப்ப வரைக்கும் மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அங்க 10:30 AM இங்க 8 மணி. பார்ப்போம். அவங்க என்னென்ன ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இங்கிலாண்டும் நார்மல் விட்டு குடுக்க மாட்டாங்க. இங்கிலாந்து நெறைய பிளேயர்ஸ் வந்து அதுவும் நம்ம பட்லர்லாம் வேற பேட்டி குடுத்துட்டு இருக்காரு. ஸோ நார்மலா விட்டுற மாட்டோம். இந்தியன்ஸ பத்தி எங்களுக்கு தெரியும். 2022ல எங்ககிட்ட வாங்குன பிறகு தான் அவங்க இப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேசிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆனா அவர் வந்து நார்மலா தான் சொன்னாரு. என்கிட்ட தோத்த பிறகு தான் அவங்க வந்து இன்னும் நல்லா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் அக்ரெசிவா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆனா நாங்க அப்படி இருக்க மாட்டோம். நாங்க அப்பவே அப்படி விளையாண்டோம். இப்ப எப்படி விளையாடுவோம் பார்த்தீங்களா? அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு 8 மணிக்கு பதிலடி குடுப்பாங்களா? பழி தீர்ப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.
8 மணிக்கு மேட்ச் முடிஞ்ச பிறகு அந்த ஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்காவோட யார் விளையாட போறாங்க கிளியராகவே தெரிஞ்சிடும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியா தான் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலா யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கண்டிப்பா சொல்லுங்க. இத்தோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடுவது சண்முகம்.